رقت عيناي شوقا ولطيبة زرفت عشقا فأتيت إلى حبيبي. الحمد لله العظيم ونصلي ونسلم على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அற்புதமான இந்த மஜ்லிஸிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் சத்தார் ஃபைசி ஹஜரத் கிபிலா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வீற்றிருக்கின்ற உலமா பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாமினை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாபு என்ன அப்படின்னா, பாபு மாஜா ஃபி சிஃபத்தி மிசாஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிசாஹ் அப்படின்னா நகைச்சுவை, இந்த கேலி கிண்டலுக்கு மிசாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த மிசாஹனுடைய வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்த்தால் சில இடங்களில் மிசாஹ் என்று வருகிறது, சில இடங்களில் முசாஹ் என்று வருகிறது. நாம் படித்திருப்போம் ஃபியால் வசன் ஃபுஆல் வசன். ஆனால் பெரும்பாலான ஹதீஸு கிரந்தங்களில் முசாஹ் என்று தான் அதிகமாக வருகிறது. ஏனால் ஃபியால் வசன் அப்படிங்கிறது ஒரு கியாஸாக இருந்தாலும் அது மஸ்தரே சிமாயி அப்படின்னு சொல்லுவாங்க. முசாஹி என்பது தான் அது அசலான மஸ்தர் என்று நம்ம அல்ஃபியத் பின் மாலிக் போன்ற கிதாபுகளிலே நம்ம படிச்சிருப்போம். அப்போ முசாஹ் அப்படின்னா என்னன்னா நகைச்சுவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் என்னவெல்லாம் அவர்கள் நகைச்சுவையான சில காரியங்களை செய்தார்கள் என்பதை சில ஹதீஸுகளின் மூலமாக இந்த பாபல மொத்தமா அபூ ஈஸா அத்திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்க்கின்ற ஹதீஸுகள் மொத்தம் 6. அந்த ஹதீஸுகள் 6ஐ மாத்திரம் நாம் விளக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னதாக நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்முடைய சர்க்கார் கிபிலாவினுடைய ஃபைசான், நம்முடைய சர்க்கார் கிபிலாவினுடைய அந்த துஆ பரக்கத், இது போன்ற ஷமாயிலு திருமிதி என்று சொல்லக்கூடிய அந்த தமிழகத்திலே முதன்முறையாக நடத்துகின்ற ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இது போன்று பல வருடங்கள் ஆண்டுதோறும் கியாமத்து நாள் வரை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அது மாத்திரமல்ல, ரஹ்மத்துன் அலர் ரஹ்மத் என்ன தெரியுமா, இந்த திருமதியை எங்களுக்கு காட்டி கொடுத்த எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை முன்னால் நடத்துவது தான் ஒரு பெரிய, அதாவது ஜியாதத்துன் அல ஜியாதத்துங்கிற மாதிரி. இப்போ முதல் ஹதீஸ் என்னன்னு, பொதுவாக நகைச்சுவை அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில் இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமர் சென்ஸ்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஏராளமான நகைச்சுவையான காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ நகைச்சுவை என்பது ஹக்கிற்காக, அந்த நகைச்சுவையில ஹக் இருக்கணும், அதாவது உண்மை இருக்கணும். பொய்யுக்காக நம்ம நகைச்சுவை செய்யக்கூடாது. முதல் விஷயம், ஒருத்தர் அவருடைய மனம் நோகும் அளவிற்கு நாம் நகைச்சுவை செய்யக்கூடாது. அதனால தான் சில ஹதீஸுகளில் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுமஸ்ஸிஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையான சில காரியங்களை செய்தார்கள். ஆனால் வலா யகூலு இல்லா ஹக்கா, நகைச்சுவையாக சில செயல்பாட்டுகளை அவர்கள் செய்தாலும் சொன்னாலும் அவர்கள் ஹக்கை மாத்திரம்தான் சொன்னார்கள், பொய்யை எதுவுமே சொன்னதாக ஹதீஸுகளில் வரவில்லை. ஏன்னா காரணம் என்ன, நம்ம ரியால் பதியா போன்ற கிதாபுகளில் ஆரம்பத்தில் படிச்சிருப்போம், நபிமார்களுடைய சிஃபத்துகள் என்னன்னா ஹக்கை பேச வேண்டும். அப்போ பொய் நகைச்சுவையாக இருந்தாலும் நபியனுடைய நாவிலிருந்து வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பேச்சில் நகைச்சுவை இல்லைன்னு வைங்களேன், எப்படி சாப்பாட்டில் உப்பு இல்லாததற்கு சமம் என்கிறார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல் அந்த சாப்பாட்டில் உப்பும் அதிகமாயிடக்கூடாது. அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவையில்லாத சில காரியங்களும் அதிலே அதிகமாயிரும். அதனால நகைச்சுவை எது போதுமான அளவிற்கு இருக்க வேண்டுமோ அது இருக்க வேண்டும் என்று
ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் ஹதீஸ், இந்த பாபனுடைய முதல் ஹதீஸ் என்ன அப்படின்னா, அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு யாதல் உதுனைன் அப்படின்ட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். உதுன் அப்படின்னா என்னமா? உதுன் அப்படின்னா காது. யாதல் உதுனைன் அப்படின்னா இரு காதுகளுடையவரே அப்படின்ட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அழைக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, நம்ம வரலாற்றில் பார்க்கிற பொழுது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு உள்வாங்கக்கூடிய அந்த ஆற்றலை உடையவர்கள் அப்படின்ட்டு நிறைய விதமான அவர்களுடைய தாரீகிலே சொல்லப்படுகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூப்பிடுகிற பொழுது யாதல் உதனைன், இரு காதுகள் உடையவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கிறது இந்த ஹதீஸனுடைய விளக்கம். அபு உசாமா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார், யானி யுமாசிஹு, நகைச்சுவை செய்தார்கள், அதாவது செயற்பாட்டின் மூலமாகவோ அல்லது சொல்லின் மூலமாகவோ நகைச்சுவை செய்வது. இந்த யாதல் உதனேன் அப்படிங்கிறது சொல்லுவதை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நகைச்சுவையான வார்த்தையை கொண்டு அவர்கள் உரையாடுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து இரண்டாவது ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, ஹதரத் அனஸ் பின் மாலிக், அதே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال إن كان النبي صلى الله عليه وسلم لا يخالطنا. இந்த இடத்துல ஒரு நஹ்வினுடைய ஒரு சட்டத்தை கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னு வைங்க, அதற்கு அடுத்து ஹூ அப்படிங்கிறது மஹ்தூஃபா இருக்கும். இப்போ இந்த ஹூ அப்படிங்கிறது, அதாவது இன்னஹு, நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த லமீருக்கு ஒரு பேர் இருக்குது, நீங்க நஹ்வுல எல்லாம் படிச்சிருப்பீங்க தெரியுமா? தமீரு ஷஅன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயலாகிறது இப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு 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 சென்டென்ஸை விளக்கி தரக்கூடிய ஒரு லமீர் தான் இந்த லமீரு ஷஅன். இன் கான நபிய ஸல்லல்லாஹு, அதாவது இன்னஹு கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், லா யுகாலிதுனா, எங்களோடு அவர்கள் எப்பெல்லாம் வந்து நகைச்சுவையாக பேசுவார்களோ, அவங்க அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போறதனுடைய வழக்கம் உண்டு. அப்படி போகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களோடு ஒரு சிறுவர் இருந்தார், இன்ன யகூலு லி அகில் லி ஸகீரின், ஒரு சிறுவர் எங்களோடு இருந்தார், எங்கள் வீட்டை சார்ந்த ஒரு சிறுவர் இருக்கிறாரு. அந்த சிறுவர் யார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு பறவை, ஒரு சின்ன ஒரு ஒரு பையன், அவர் ஒரு பறவையை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். அந்த பறவை இறந்து விட்டது. அதனால் சோகத்தோடு அந்த சிறுவர் இருந்தார். அந்த சிறுவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபா உமைர், உமைரனுடைய தந்தையே, யா அபா உமைர், அபு உமைரே, மா ஃபஅலன் நுகைர். இந்த நுகைர் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா, இதனுடைய இஸ்மு, அதாவது இதனுடைய அசல் எப்படி இருக்குன்னா நுகர் அப்படின்னு இருக்கும். இந்த நுகர் பறவை அப்படின்னா உஸ்ஃபூர், உஸ்ஃபூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டுக்குருவியை போல இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அல்லவா, அது போல சில பறவை, அது போல ஒரு பறவை, அந்த பறவை வைத்து அந்த சிறுவன் விளையாடி கொண்டிருந்தார். அது இறந்து விட்டது. அதனால் சோகமாக இருந்தார். இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒன்று கவனிக்கணும். அந்த பறவை இருக்குதுன்னு, அந்த பறவை இருந்தது, அவர் விளையாண்டாரு, அவர் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி யாருமே சொல்லலை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விட்டார்கள். அப்போ சொல்றாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். அப்போ அந்த பையனுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம நகைச்சுவை செய்கிற பொழுது ஒருவர் நம்ம யார்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமோ அவருடைய மனம் புண்படாமல் சில நகைச்சுவைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி மனம் புண்பட்டு விட்டால் அது அல்லாஹ்விற்கும் ரசூலிற்கும் பிடிக்காத ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹதீஸனுடைய விளக்கத்தை அபூ ஈஸா அத்-திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்குகிறார்கள். அந்த பையனுக்கு அந்த சிறுவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையை காட்டினார்கள். அதே போல யா அபா உமைர் அப்படின்னு கூப்பிட்டாங்கல்லவா, அது அவருடைய அசல் பேர் கிடையாது. அன்னஹு கன்னா குலாமன் ஸகீரன். அந்த சிறுவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு குனியத்தை ஒரு குனியத்தை வைத்து கூப்பிட்டார்கள், ஒரு பட்ட பெயரை வைத்து கூப்பிட்டார்கள் என்று இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். அதே போல இங்கே ஒரு ஜாயிஸான ஒரு மசாலாவையும் அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்குகிறார்கள். என்ன அப்படின்னா, லா பஅஸ அன் யுஅதா அத்-தைருல் யல்அப பிஹி. ஒரு சிறுவருக்கு ஒரு சின்ன பறவையோ இல்லை பறவை போன்ற ஏதாவது ஒரு விலங்கையோ கொடுத்து என்ன பண்ணலாம், அவர் விளையாடுவதற்காக அவர் வளர்க்கலாம். இது ஜாயிஸான ஒரு மசாலா.
அப்போ அவர் வளர்க்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தீங்கு, இமாம்கள் சொல்லுகிறார்கள், அந்த பறவைக்கோ அந்த அந்த ஒரு பிராணிக்கோ ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்தால் அப்படி வளர்ப்பது கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தருகிறார்கள். மூன்றாவது ஹதீஸ் என்ன அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நிறைய விதமான நகைச்சுவைகளையும் அவங்க செய்வாங்க. ஆனால் எந்த அளவிற்கு நகைச்சுவையும் செய்கிறார்களோ அதே அளவிற்கு அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போ ஒரு நபி நகைச்சுவையும் கேலி கிண்டலையும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே வரும். அதை தான் சஹாபாக்களும் போய் கேட்குறாங்க. காலு யா ரசூல் அல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னக துதாஇபுனா, நீங்கள் எங்களிடம் கேலி கிண்டல் செய்கிறீர்களா, நீங்கள் எங்களிடம் நகைச்சுவை செய்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம் நான் செய்கின்றேன். இன்னி லா அகூலு இல்லா ஹக்கா, நான் செய்தாலும் சத்தியத்தை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். அடுத்த ஒரு ஹதீஸ் என்னன்னா, அதே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். ஒரு நபர் வருகிறார். அந்த நபருக்கு பேர் என்னன்னா, ஷரஹ் கிதாபுகளிலே அவர் வந்துட்டு ஒரு அராபி. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஒரு வாகனம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஒரு வாகனம் வேண்டும், ஒட்டகமோ அல்லது ஒட்டகம் போன்ற ஏதாவது ஒரு வாகனத்தை கேட்டு, அதான் இஸ்தஹமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஹாமிலுக இன்னி ஹாமிலுக அலா வலதி நாகா, நான் உனக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டியை தருகிறேன். இப்போ இந்த இடத்துல நாகத்தை அப்படின்னு வருது, பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபுல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. சரிங்களா? அலா வலதி நாகத்தின், ஒட்டகத்தினுடைய ஒரு குட்டியை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நபர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மா அஸ்னஉ பி வலதின் நாகத்தின், ஒட்டகத்தினுடைய குட்டியை வச்சு நான் என்ன பண்றது, அதில் எப்படி நான் வாகனம் போறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மகிழ்விக்கும் வண்ணமாக நகைச்சுவையாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வஹல் தலிதுல் இப்ல இல்ல நூக். இப்போ இந்த இடத்துல ஒரு நஹ்வுனுடைய ஒரு சட்டத்தை கூட நம்ம பார்க்கலாம். அல் இப்ல அப்படிங்கிறது மஃஊல் முகத்தம், அன் நூக் அப்படிங்கிறது ஃபாயில் முஅக்கர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஷரஹ்ல சொல்றாங்க. ஹல் தலிதுல் இப்ல இல்ல நூக, அந்த நாக்கத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது பெற்றெடுப்பதும் ஒட்டகம் தானே. இப்போ இந்த இடத்துல இபுலுனாலும் ஒட்டகம் தான், அதே போல நாக்கத்துனாலும் ஒட்டகம் தான். ஆனால் இபுல அப்படிங்கிறது எவ்வளவு பெருசாக இருந்தாலும், அது அந்த ஒட்டகம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை ஒட்டகத்தினுடைய குட்டி என்று சொல்லலாம். ஆனால் நாக்கத்து அப்படிங்கிறது பெரிய ஒட்டகத்திற்கும் சொல்லலாம், சின்ன ஒட்டகத்திற்கும் சொல்லலாம். பொதுவாக அது ஒட்டகத்தினுடைய குட்டி அப்படின்னு நம்ம மட்டிட முடியாது அப்படிங்கிற ஒரு ரெண்டு வேறுபாட்டை இமாம்கள் ஷரஹ்ல நமக்கு சொல்றாங்க. இப்படி அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு சஹாபாக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு சில நகைச்சுவையான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி அவர்களை மகிழ்விப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்தது. அடுத்த ஹதீஸ் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் வருகிறார், அதாவது அஹ்லுல் பாதியா அப்படிங்கிற ஒரு பாதியா அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமம், அதாவது கிராமத்திலிருந்து இவங்கெல்லாம் இருக்கிறது நகரம். மதீனா அப்படிங்கிறது நகரம், மக்கா அப்படிங்கிறது நகரம் இல்லையா? அப்போ ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். இப்போ மக்காலையும் மதீனாலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பழங்களும் வளங்களும் பெரும்பாலும் இருக்காது, இருப்பது என்னமோ பேரித்த பழங்கள் இருக்கும். அந்த பாதியா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா கான இஸ்முஹு ஜாஹிரன். அவருக்கு பேர் என்னன்னா ஜாஹிர் அப்படிங்கிறது ஒரு பேர். இவர் எப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வராரோ, மிக நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹதீஸ், அடிக்கடி பல பயான்களில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நபர் எப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஊரில் பழங்கு வகைகளோ வேற எதுவுமே கிடைக்காது இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாவது இருக்கட்டும், அது அந்த அந்த பழங்களை எல்லாம் அந்த வளங்களை எல்லாம் அந்த கிராமத்தில் இருந்து அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து கொடுப்பார் ஹதியாவாக. யஹூதி அப்படின்னா அவர் பரிசளிப்பார், ஹதியா கொடுப்பார் அப்படின்ட்டு ஹதீஸ்ல வருகிறது.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து கொடுப்பாரு, அதற்கு பகிரமாக இவர்களுடைய வீட்டிலே ஃபயுஜஹிஸுஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத அன் யஹ்ருஜ, இவர் ரிட்டர்ன் போறதுக்குள்ள ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட அன்றைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒன்றுதான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கையோ இல்லை ஏதாவது ஒரு பரிசு பொருட்களையோ வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணணும், வெறுங்கையில் டாட்டா சொல்லி அனுப்பிச்சிடக்கூடாது. நம்மளும் ஏதாவது ஒரு பொருளை அவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்ப வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, அதே போல அவர் என்ன பண்றாரு ஒரு தடவை, இதெல்லாம் விளக்கம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இந்த ஜாஹிர் அப்படிங்கிறவர் ஷரஹ்ல பார்க்கலாம், பத்ர் சஹாபி அப்படிங்கிறது கூட ஒரு குறிப்பு இருக்குது. அதே போல அந்த ஒரு அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது, அப்போ அந்த நபர் வந்து சில பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார். ஒகான நபியு ஒகானு யுஹிப்புஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபர் ரொம்பவே நேசிப்பார். ஒகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாஸிஹு, அவரை நகைச்சுவைப்படுத்தி கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த நபர் யார் அப்படின்னா, அந்த நபருக்கான ஒரு தன்மையையும் சொல்லி காட்டுறாங்க, தமீமன் அப்படின்னு சொல்றாங்க. தமீம் அப்படின்னா கொஞ்சம் கபீஹல் வஜஹ், கொஞ்சம் முகம் அவ்வளவா பார்ப்பதை போன்று இருக்காது. நம்ம சஹாபி அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஷரஹ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை கபீஹல் வஜஹ், கொஞ்சம் முகம் பார்ப்பதை போல் இருக்காது. அதனால அவருக்கு தமீம் அப்படின்னு சொன்னா அந்த கபீஹ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வராங்க, இவர் கடை வீதியிலே சில பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் இவரை பார்க்கல, ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதை பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி இருந்து போயிட்டு அவங்களுடைய அந்த அந்த இந்த கைக்கு உள்ள அவங்க பின்னாடி இருந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அந்த ஹதீஸ்ல கூட வருது பாருங்க, ஃபஜஅல மா யஉலு மா அல்ஸக ظهره بصدر النبي அது அந்த ஃபஹ்ததனஹு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஃபஹ்ததனஹு மின் கல்ஃபிஹி, இஹ்திதான் அப்படின்னு சொன்னா இபத்திற்கு கீழே, அந்த அக்கிலிற்கு கீழே இப்படி கட்டி பின்னாடி அணைத்துக் கொள்வது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த சஹாபி என்ன பண்றாரு, இப்படி திரும்பி இப்படி பார்க்கறாரு. பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிடறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்னாடி நிற்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே, அப்படி அவர் கண்டுபிடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் இவரும் அப்படியே டைட்டாக கொஞ்சம் பின்னாடி போயிடுறாரு. ஏன்னா அவருடைய முதுகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெஞ்சமும் இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவருக்கு தெரிந்து விடுகிறது. பின்னாடி நிற்கிறது யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்ட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடை வீதியில் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க சப்தம் போட்டு சொல்லுகிறார்கள், மை யஷ்தரி ஹாதல் அபது, இந்த அடிமையை யாரு வாங்குறாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களாம், யா ரசூலல்லா இதம் ல தஜிதுனி வல்லாஹி காசிதா, நீங்கள் விற்றால் கூட இந்த முகம் சரியில்லாத, இந்த முகம் அருவருப்பாக இருக்கக்கூடிய இந்த மனிதரை யாரும் வாங்க மாட்டார். காசிதான பயன் இல்லாத ஒரு மனிதருக்கு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்ல தான் போவீங்க, உங்களுக்கு யாருமே வாங்க முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அவருடைய மனம் நோகாத அளவிற்கு, அவருடைய மனம் மகிழ்ச்சியூறும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், லாகின் இந்தல்லாஹி லஸ்த பி காசிதின், ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விலை போகாதவர் அல்ல, வலாக்கின் காலின் கால அந்த, சில இன்னொரு வார்த்தை வருகிறது, கால அந்த இந்தல்லாஹி காலின், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விலை உயர்ந்த ஒரு நபர் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல் இன்னும் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு பெண்மணி வராங்க, அவங்க யாருன்னா வயதான ஒரு மூதாட்டி. அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, உதுல்லாஹ யதுகுலனி அல் ஜன்னா, எனக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் கிடைப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னல் ஜன்னத்தை லா ததுகுலுஹா அஜூசன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்தில் வந்துட்டு சொர்க்கத்தில் வந்து இந்த வயதான மூதாட்டியெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கான் இல்லையா, இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அபகாரா, அவர்களை நாங்கள் மறுபடியும் புதுப்பித்து பிறக்க வைப்போம், அதே போல ஃபஜஅல்னாஹுன்ன அபகாரா, அவர்களை நாங்கள்
குமரிகளாகத்தான் சொர்க்கத்திலே நுழைய வைப்போம், அப்போ அவங்க கிழவையா இருக்க மாட்டாங்க தானே அப்படின்ட்டு நகைச்சுவையாக ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்போ இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இப்போ பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அதை உணர்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதுபோல் உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள புரிவானாக. இந்த ஒரு மஜ்லிஸை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر. नारे तकबीर, नारे रिसालत, नारे गौसियत. जज़ाकल्लाह.